சரி சரி ஓகே. இந்த சரி ஃபார் லேட் இந்த அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆகல. ஸோ அதனால இன்னொரு அக்கௌண்ட் எடுத்து போட்டு செய்யறது கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரியா? ஓகே. உங்களோட வச்சு தான் எவ்வளோ இஷ்யூஸ் என்னண்டா எனக்குண்டா விளையாங்கல்ல. ரைட், ஓகே. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நான் திரும்ப ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். நான் ஏன் அந்த மற்ற கிளாஸை கொண்டு போகலன்னு சொன்னா அதுல கொண்டு போனால் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்காது. சரி, அந்த அந்த அக்கௌண்ட் வந்து அப்படியே லொக் ஆகிக்குது. ஸோ அக்கௌண்ட் கிடைக்கலன்னு சொன்னா வேஸ்ட் கிளாஸஸ் கொண்டு போற வராதவங்களுக்கு கஷ்டமா போகும். ஸோ அதனால தான் இன்னொரு அக்கௌண்ட் கேட்டேன். அப்போ அதுவும் ஒர்க் ஆகல. தேர்ட் அக்கௌண்ட் தான் ஒர்க் ஆகிது. ரைட். இப்ப இதுல எங்களுக்கு கேள்விகள் வரலாம். இப்ப டீசனலைசேஷனுக்கும் உண்மையா பிட்காயின்ல பிரைஸ் கூடுறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப நான் தொடர்புகளை சொல்றேன்னு கேளுங்க. சரியா? அதாவது நாங்க ஒருத்தருமே எப்படி நினைப்போம் சொன்னா எங்கட காசுட பெருமதி ஒரு காலத்திலையும் குறையப்படா. இப்ப இப்படித்தானே இப்ப நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு தானே ஏர்ன் பண்றோம். சரியா? அப்ப நீங்க 1 லட்சம் ஏர்ன் பண்றீங்க. சரி, 1 லட்சம் வந்துட்டு ஏர்ன் பண்றீங்க. இப்ப 1 லட்சம் ஏர்ன் பண்ணி உங்களோட பாக்கெட்லயோ அல்லது நீங்க உங்களோட சேவிங்ஸ்லயோ வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆஃப்டர் 1 இயர் வந்துட்டு ஆஃப்டர் 1 இயர் அப்புறம் வந்துட்டு அந்த 1 லட்சத்தை எடுத்தா அந்த 1 லட்சத்தினுடைய பெருமதி ஒரு கடைக்கு கொண்டு போறீங்க. அந்த கடைக்காரர் சொல்றாரு அந்த 1 லட்சத்தினுடைய பெருமதி இப்ப ஒரு ஆஹ், ஒரு 60,000 தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த 1 லேக் அப்படின்றது இப்ப ஒரு 60,000 ருபீஸ் பெருமதியை தான் கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் விருப்பம் வருமா? இல்ல, கோபம் தான் வரும். அப்ப எங்கட காசுட பெருமதி குறையக்கூடாது. எப்போ நாங்க வந்து எங்கட பணத்திட பெருமதியை குறைய விடாம பாதுகாக்கணுங்கிறதான் ஒருத்தருக்கு விருப்பம். சோ இதனாலதான் நாங்க என்ன செய்யறது, லேண்ட் வாங்கி, அதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றோம். சிலவங்க என்ன செய்வாங்கடா, காசு கொஞ்சம் வந்துட்டு சொன்னா சேவிங்ல போடாம ஏதாவது ஒரு காணி ஒரு லேண்டை வாங்கி போட்டுருவாங்க. ஸோ ஒரு லேண்ட் வாங்கி போடும்போது அந்த சொல்லுவாங்க பெரியாக்கள் என்னடா, ஒரு லேண்டை வாங்கி போடுங்க, காசு கூட இருந்தா இன்னொரு 10 வருஷத்துலயோ அல்லது 5 வருஷத்துலயோ ஒரு நல்ல பிரைஸுக்கு விற்க இயலும் அப்படின்னு சொல்லி. அப்ப அங்க என்ன நடக்குது உண்மையாவே இப்ப பார்க்க போனா மறைமுகமாக டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் சனத்தொகை பெருகும் போது வாழ்றதுக்கான இடம் தேவைப்படும். ஸோ டிமாண்ட் ஒன்று பெருகும். ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் 5 வருடத்துக்கு பிறகு என்ன நடக்கும், எங்களோட பணத்திட பெருமதி குறைஞ்சிடும். சோ பணத்திட பெருமதி குறையும் போது நாங்க வாங்கின பணத்தின் பெருமதியை விட அதிகமான பெருமதியுடைய பணத்தை வாங்கி தான் நாங்க அந்த வளவை வந்துட்டு கொடுக்க போறோம் இவங்களுக்கு. சரியா? அப்ப இதுதான் அந்த அந்த சீன். இதுதான் சரி. 5 lakhs நாங்க ஒரு வளவு வாங்குறோம்டா, யோசிச்சு பாருங்க. அப்ப வளவு எல்லாமே அதே அளவு தான் இருக்க போகுது. நாங்க அருகம்பையில ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறோம்டா, அந்த அருகம்பையில் அந்த லேண்ட் அப்படிதான் இருக்க போகுது. ஒரு இன்ச் கூட நகர்ந்து போகவும் இல்லை, ஒரு இன்ச் கூட பெரிய வளவாகவும் இல்லை. வளவா தானே இருக்குது, அதே அளவா தானே இருக்குது. ஆனா அதுக்கு கொடுக்குற பணத்தின் பெருமதி கூடி கொண்டு போகுது. அப்படின்டா மறைமுகமாக டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் எங்கட பணத்தின் பெருமதி கண்டினியூஸா குறைஞ்சு கொண்டு போறதுதான் அதுக்கான ரீசன். அப்ப மக்கள் எல்லாருமே லிமிட்டடாக இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு விரும்புவாங்க. சரியா? நான் கதைக்கிறது ஓவர் லோட் ஆகிக்குதா? என்ன நான் கதைக்கிறது எனக்கு விளங்குது இல்ல, சளிங்கிறதுனால எனக்கு நான் கதைக்கிறேன் எனக்கே கேட்குது இல்ல. உண்மையை சொல்ல போனா. சரியா? கடன் இந்த குறைவான சவுண்டா தான் இருக்குது. அப்ப அதனாலதான் நான் மேபி கத்தி பேசுறேன்னு தெரியாது. அப்படி ஓவர் சவுண்டா இருந்துச்சுன்னு சொன்னா சொல்லுங்க. சரியா? ஓகே. அப்ப லிமிட்டடாக இருக்கிறதுல தான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு எங்களை எல்லாருக்கும் விருப்பம். சரியா? லிமிட்டடாக இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு விருப்பம். அப்ப மக்கள் என்னத்தை நோக்கி போறாங்க? லேண்டை நோக்கி போறாங்க. அடுத்தது கோல்டு. ஏன் கோல்டு லிமிட்டட் சொல்றோம்? எங்களுக்கு தெரியும் கோல்டு நாங்க நிலத்துக்கு கீழே இருந்து தான் அகழ்ந்து எடுக்க போறோம். மைனிங் பண்ணி தான் வெளியில எடுத்து அதை பல ப்ரோசஸுக்கு பல ப்ரோசஸ் முடிச்சதுக்கு பிறகுதான் அது கோல்டாவே நாங்க வியோ பண்ணக்கூடிய மாதிரி வருது. அப்ப அதுவும் லிமிடெட் தான். உங்களுக்கு தெரியும் இல்லையா, கோல்டு அப்படிங்கிறது லிமிட்டட் ஆன ஒரு சோர்ஸ். இயற்கை வளத்துல ஒன்றுதான் கோல்டு அப்படிங்கிறது. கோல்டு வந்து நிலத்துக்கு கீழே இருக்கும் போது நாங்க அதை அகழ்ந்து மைனிங் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ அதுவுமே லிமிட் தான். அப்ப லிமிட்டாக இருக்குது. அங்கால சைட்ல நடக்குது, உமன்ட எண்ணிக்கை அதிகரிக்குது, கேர்ள்ஸ் எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது. அப்ப அங்கால என்ன அதிகரிக்க போகுது? கோல்டு பிரைஸ் வந்து அதிகரிக்க போகுது. அதாவது நான் டிமாண்டை வச்சு தான் கதைக்கிறேன். பட் கோல்டு பிரைசஸ் கூடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். சரியா? ஒன்று வந்துட்டு இந்த ரீசெண்டா பிரைஸ் கூடுனதுக்கு காரணம் சைனா வந்து அதிகமான கோல்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறது, ஸ்டாக் பண்ணுது. சரியா? அடுத்த ரீசனாக இருக்கலாம் இந்த போர் இந்த போர்களா, போர்கள். சோ அடுத்த ரீசனாக இருக்கலாம் இறக்குமதி கோஸ்ட், அந்த US டாலர் இறக்குமதி இல்ல, டெக்ஸ்
இப்படியான பல ரீசன்கள்னால என்ன செய்யலாம் என்று சொன்னா எங்களுக்கு கோல்டு பிரைஸ் வந்து கூடலாம். சரியா? ஆனா நான் அதை உங்களுக்கு இலகுவாக விளங்கணுங்கிறதுக்காக டிமாண்டை வச்சு கதைக்கிறேன். சரியா? பெண்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது இங்க நகைகள் நகை கோல்டு எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். சாரி, எண்ணிக்கை இல்ல, கோல்டு பிரைஸ் வந்து அதிகரிக்கும் என்று சொல்றேன். ஏன் இன்றைக்கு பெண்களோட எண்ணிக்கை சடுதியாக அதிகரிக்கலன்றாலும் இன்னொரு 5 இயர்ஸ் போகல திரும்ப அந்த கோல்டு போடக்கூடிய அளவுக்கு பெண்கள் வந்துருவாங்களே. சோ அதை சுட்டி சொல்றேன். சரியா? அப்ப இப்படி லிமிட்டடாக இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணினா எப்படியும் நாங்க இன்வெஸ்ட் பண்றது வேர்ஸ்ட் ஆக போறது இல்லை. 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ எங்களுக்கு அதுக்கு பிறகு அது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்க போகுது. சேம் திங் தான் எங்களுக்கு பிட்காயின்ல இருக்குது. இப்ப மக்கள் எல்லாரும் பிட்காயினை எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் கோல்டு. ஏன் நாங்க டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்றோம்டா கொஞ்சம் பாருங்க. ஏன் நாங்க அந்த டிஜிட்டல் கோல்டு சொல்றோம்னா அது வந்து டிஜிட்டல் ஆக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா டிஜிட்டலைஸ் படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்க ஆன்லைன்ல தான் வாங்க இயலும், ஆன்லைன்ல தான் செல் பண்ண இயலும் அப்படின்னு சொல்லி. சரியா? ஆனா இன்றைக்கு என்ன செய்யலும், எங்களுக்கு பிட்காயின் RWA அப்படின்னு சொல்லுவாங்க. RWA என்று சொல்லுவாங்க. அதாவது ரியல் வேர்ல்ட் அசெட். பிட்காயினை நாங்க ரியல் வேர்ல்ட் அசெட்டாக இன்றைக்கு சேஞ்ச் பண்ண முடியும். அவ்வாறான டெக்னாலஜிகள் இப்போதைக்கு இருக்குது. சரியா? அப்ப இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தும் இந்த வளருது. ஸோ பிட்காயினுக்கான பிரைஸ் கூடுறதுக்கான ரீசன் 3 ரீசன்ஸ் இருக்குது. சரியா? ஃபர்ஸ்ட், லிமிட்டெட் சப்ளை. முதலாவது என்னவா? லிமிட்டெட் சப்ளையா. 21 மில்லியன் பிட்காயின் தானா இந்த உலகம் அழியும் வரைக்குமே உருவாக்கக்கூடிய பிட்காயின் மைனிங் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரோசஸ்னால. ரெண்டாவது ரீசன் என்ன சொன்னா இது டீசென்ட்ரலைசேஷனாக இருக்கிறது. டீசென்ட்ரலைசேஷனாக இருக்கிறது தான் மக்களுக்கு விருப்பம். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம இந்த ஃபர்ஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய 3 ரீசன்ஸை பாக்குறோம். அடுத்தது என்னன்னு சொன்னா ஹால்விங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோசஸ். ஹால்விங் என்று சொன்னா என்ன? ஹால்விங்குக்கும் பிட்காயின் பிரைஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, ஏன் அதை மக்கள் விரும்புறாங்க அப்படின்னா நாங்க கொஞ்சம் போக போக பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது வந்து டிரான்ஸ்பரண்ட். ஸோ டிரான்ஸ்பரண்ட்ங்கிறது என்னன்னு சொன்னா இப்ப நான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்கறேன் பாருங்க. 2 அறைகள் இருக்குது, 2 ரூம் வந்துட்டு இருக்குது. சரியா? 2 ரூம் வந்துட்டு இருக்குது. இந்த 2 ரூம்லையும் ஒன்று வந்துட்டு தனியாகவே கண்ணாடினால ஆக்கப்பட்டிருக்குது, அப்படின்னா கிளாஸால ஆக்கப்பட்டிருக்குது, தனிக்கர கிளாஸால இருக்குது. இன்னொன்று வந்துட்டு இன்னொரு ரூம் ஒன்று வந்துட்டு இருக்குது, அது வந்து இந்த கல்லாலும் சிமெண்டாலையுமே கட்டுப்பட்டு இருக்குது. சரியா? அதாவது நீங்க இப்படி வச்சுக்கொள்ளுங்க, கல்லாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்ட அந்த ரூமை வந்து நாங்க A அப்படின்னு சொல்லுவோம். கண்ணாடியால ஆக்கப்பட்ட இந்த ரூமை நாங்க வந்து B என்று சொல்லுவோம். இப்ப சொல்லுங்க, எந்த ரூம்ல அதிகமான ஊழல்கள் நடக்கலாம், விச் மீன்ஸ் எந்த ரூம்ல அதிகமான கிரைம் நடக்கலாம்? விளைவிச்சாரன் கேட்டது, குற்றங்கள் எங்க நடக்கலாம் அதிகமா? எங்க 2 பேர் தானே கிளாஸ்ல இருக்கிறீர்கள், மத்தாக்கள் ஒருத்தர் கிளாஸ்ல இல்லையா? படிக்கலையா மத்தாக்கள்? புதினம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஏன் சட் பண்ண இயலாது? சட் பண்ண இயலுமே இல்லை, என்ன சட் பண்றேன்? 4 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி தான் நினைக்கிறீங்க. 36 46 மெசேஜ் பண்ணிக்கிறீங்க, 36 27 மெசேஜ் பண்ணிக்குது, 36 88 மெசேஜ் பண்ணிக்குது, 37 04 மெசேஜ் பண்ணிக்குது. அப்ப எப்படி மத்தாக்கள் டிசபிள் ஆகிற? ரைட் ரைட் ரைட். அது டிசபிள் ஆகல, நீங்க அது பிரைவேட்டா சென்ட் பண்றது, அப்படின்னா எனக்கு மட்டும் வர மாதிரி. இப்ப நீங்க அனுப்புற மெசேஜஸ் நீங்க பாத்துக்கொள்ளலாம், அது டிசபிள் இல்ல. ஓகே ஓகே, கேஸ் இல்ல கேஸ் இல்ல.
ரைட். அப்ப கல்லால கட்டப்பட்ட ரூம்ல என்ன நடக்கும்னா அதிகமான கிரைம், அதிகமான குற்றங்கள் நடக்கலாம். இதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த ரூம்ல நடக்கிற ஒன்றும் வெளியில தெரியறல்ல அப்படிங்கறதானே. இந்த ரூம்ல நடக்கிற ஒன்றும் வெளியில தெரியல, தெரியறல்ல அப்படிங்கறதுனால. தெரியறல்ல, தெரியறல்ல. ஓகே. தெரி எப்படி சொல்றது, அது விளங்குறது இல்ல. சரியா? இப்ப அந்த 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 கற்களால் ஆக்கப்பட்ட ரூம்ல நடக்கிற கிரைம் வந்துட்டு வெளியால விளங்குறது இல்ல. சரியா? டிரான்ஸ்பரண்டா இல்லாதனால. பட் கண்ணாடியால் ஆக்கப்பட்ட ரூமுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் என்ன செய்யும் சொன்னா வெளியால விளங்கும். அப்ப அதுல என்ன நடக்கும்? கிரைம் வந்துட்டு குறைய போகுது. அப்ப அது மட்டும் இல்லாம மக்களுக்கு என்ன விருப்பம்டா, டிரான்ஸ்பரண்ட் தான் விருப்பம். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நம்ம எல்லாரும் வந்துட்டு இப்ப வயசுக்கு வந்தாக்கள் தான். அப்ப நான் கேட்கிறேன், இப்ப இப்படி வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க. உங்களுக்கு விருப்பமா உங்களோட பார்ட்னர் வந்து டிரான்ஸ்பரண்டா இல்லாம இருக்கிறது அல்லது டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதான் விருப்பமான்னு கேட்டா டெஃபினெட்லி எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது விருப்பம். விச் மீன்ஸ் ஒளிவு மறைவு இல்லாம இருக்கிறது. சரியா? என்ன ரீசன்டா அப்பதான் எங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும், அல்லது எங்களுக்குள்ள அப்பதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும் இல்லையா? ஒளிவு மறைவுகள் இருக்குது, பொய்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல போகல என்ன நடக்கும்? பிரச்சனைகள் வரப்போகுது. அப்ப இந்த டிரான்ஸ்பரண்ட்ங்கிற விஷயம் எல்லா இடத்துலயுமே எங்களுக்கு வரப்போகுது லைஃப்ல. சரியா? இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, ஒரு ஒரு 10 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறீங்க ஒரு இடத்துல. இப்போ உங்களுக்கு எந்த ரூம்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? ஏங்கிற ரூம்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல பிங்கிற ரூம்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? ஏங்கிற ரூம்லயா பிங்கிற ரூம்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. பயம், ஏங்கிற ரூம்ல என்ன நடக்குதுன்றே தெரியாது. கொடுத்துட்டு எடுத்துட்டு ஓடிட்டான்னு சொன்னா ஒரு காசை போடுறோம், ஒரு 10 கோடியை கொண்டுட்டு போடுறோம், அதுக்கு உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. அவன் பின்வாலியால திறந்து எடுத்துட்டு ஓடிட்டான்னு சொன்னா தெரிய போறல. பட் கிளாஸால் ஆக்கப்பட்ட அந்த ரூமுக்குள்ள ஒரு 10 கோடியை நம்பி போட்டாலும் வெளியில நின்று பார்த்து கொண்டிருக்கலாம். சார் இதுதான் நடக்குது, இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலும் எங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கேன். விளையாட்டா நான் அந்த கன்வே பண்ண வர விஷயம் விளைஞ்சா வெரி குட். அப்ப ஏல இன்வெஸ்ட் பண்றாங்களும் இருக்கிறேன், மரம் எல்லாம் லொஸ் பண்ணி போட்டு என்ன சரி தேடி திரிவீங்க. அப்ப பி, சரியா? பில தான் இன்வெஸ்ட் பண்ண போ டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுல. அப்ப இந்த கிரிப்டோல டிரான்ஸ்பரண்ட்ங்கிறதுக்கு குறையே இல்லை. பி இந்த கிரிப்டோல டிரான்ஸ்பரண்ட்ங்கிறதுக்கு குறையே இல்லை. விச் மீன்ஸ் இன்றைக்கு நீங்க ஒரு கிரிப்டோ அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்றீங்களா, இது நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. நான் கதைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சென்ட்ரலைசேஷனுக்கு தான் பொருந்த போகுது. டீசென்ட்ரலைசேஷன் வரக்குள்ள அது அப்படியே தலைகீழா மாறும். பட் நீங்க அதை குழப்பிக்கொள்ள வேணாம். எதுவும் கேள்விகள் வந்தா சட்ல கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் சொல்ற விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. என்னண்டா, இந்த கிரிப்டோல டிரான்ஸ்பரண்ட்ங்கிறதுக்கு எந்த குறையுமே இல்லை. அப்படி என்று சொன்னா கிரிப்டோல நடக்கிற ஒரு ஒரு செகண்டுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனை நீங்க பார்த்துக்கொள்ள இயலும். அது யாருடைய அக்கௌண்ட்ல நடந்தாலும் பரவாயில்ல. நான் உதாரணமாக சொல்றேன். எந்த கொமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு தரேன். கொமர்ஷியலோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும், சரியா? என் பேர் கூட தரல, கொமர்ஷியல் பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை மட்டும் உங்கள்ட்ட தந்து சொல்றேன். இதுதான் எந்த கொமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட். இப்ப உங்களுக்கு பார்க்க இயலுமா எந்த அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸ்? பார்க்க இயலாது. என் அக்கௌண்ட் எப்ப ஓபன் பண்ணினேன்னு சொல்லி பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. எந்த அக்கௌண்ட்ல யார் யாருக்கெல்லாம் மணி நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பார்க்க இயலுமா? இயலாது. இப்படி எந்த ஒரு விஷயமுமே நீங்க செய்ய இயலாது. அன்றில் எப்ப வரைக்கும் நீங்க என்ன வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இவர் ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், கோர்ட்டால ஒரு இது என்ன செய்வாங்க, ஒரு 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 ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு சமனா இந்த மூலம் சொல்லுவாங்க. ஸோ இதொன்று கொடுத்து பேங்குக்கு அறிக்கை விடுவாங்க, இப்படி இவருடைய அக்கௌண்ட் நாங்க செக் பண்ணணும், இவருடைய அக்கௌண்டோட ரிப்போர்ட் தாங்க அப்படின்னு. ஸோ பேங்க் என்ன செய்யும்னா கோர்ட்டை மதிக்கும். ஏன்? கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி. அட் த சேம் டைம் அது எதுக்குள்ள வரப்போகுது, அவங்களோட ஃபீல்டுக்குள்ள வரப்போகுது. கோர்ட் என்ன தெரியும் தானே உங்களுக்கு? என்ன சொல்றது கோர்ட் தமிழ்ல? நீதி, இந்த நீதிமன்றம் அது. அப்ப இப்படி வந்தா மட்டும்தான், அதாவது சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணினால் மட்டும்தான் ஒருத்தரோட அக்கௌண்டையே செக் பண்ண இயலும். இல்ல நீங்க பேங்க்ல ஒர்க் பண்றீங்க, ஒரு இப்ப இந்த என்ஐசி நம்பர் சொன்னா உங்களுக்கு என்ன கொமர்ஷியல் பேங்க் பார்க்க இயலும். எப்படி என்ன சொன்னா, நீங்க கொமர்ஷியல் பேங்க்ல ஒர்க் பண்ற ஒரு பர்சனா இருந்தா, அதுவும் எல்லா ஒர்க்கும் இல்ல, அந்த அக்கௌண்ட் யூனிட்டுக்குள்ள ஒர்க் பண்றீங்களா இருந்தா என் என்ஐசி நம்பர் தெரிஞ்சா போதும், உங்களுக்கு என் அக்கௌண்ட் டீடைல்ஸ் பார்த்துக்கொள்ள இயலும். சரியா? அது வேற விஷயம். அப்படி இருந்தாலும் அது சென்ட்ரலைஸ்டுக்குள்ளான் வரப்போகுது. அந்த அந்த ஒரு ஒரு இது ஒன்று இருக்கு தனியா அவருக்கு சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டி உண்டு.
அவர் கொமர்ஷியல் பேங்கோட ஒரு ஊழியர். அப்ப அவருக்கு ஒரு authority இருக்குது. ரைட்டா? ரைட். அப்ப இப்படித்தான் இருக்குது நம்மளோட ட்ரெடிஷனல் வே. பட் கிரிப்டோல அப்படி இல்லை. நான் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் அக்கௌண்ட் தந்தேன் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ், நான் எப்ப ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணினேன், நான் எப்ப வந்துட்டு என் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன், நான் எப்ப முதலாவது டிபாசிட் பண்ணினேன், நான் யார் யாருக்கெல்லாம் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், இப்படி என்று சொல்லி எல்லா டீடைல்ஸ்களையுமே A to Z வரைக்கும் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, இப்ப எங்களுக்கு பார்க்க இயலும் டொனால்ட் ட்ரம்ப்போட அக்கௌண்ட்ல எவ்வளவு சல்லி இருக்குதுன்னு சொல்லி. அதாவது அவரோட சாரி அவரோட கிரிப்டோ வாலெட்ல நான் சொல்றது சரியா. இப்ப நான் போட்டு பார்ப்போம். அர்க்கம் ஏஐன்னு ஒரு ஏஐ உண்டு இங்க, சரியா. அர்க்கம் ஏஐன்னு சொல்லி இவங்க தான் வேர்ல்ட் எல்லாம், அதாவது பெரிய பெரிய பர்சன்ஸ் விச் மீன்ஸ் நல்லா பெரிய ஒரு ஹோல்டிங் வச்சு கொண்டிருக்கிறவங்க. ஸோ இவங்கள்ட்ட கிரிப்டோ வாலெட் எல்லாம் இவங்க தான் ட்ராக் பண்ணி அதை பப்ளிக்ல வச்சிருப்பாங்க, சரியா. டொனால்ட் ட்ரம்ப் கிரிப்டோ வாலெட் அர்க்கம் ஏஐ. ஸோ இவர்கிட்ட எங்க நீ என்னமோ எழுதிருக்கீங்க. ஓகே பாருங்க, டோட்டலா $6 lakhs வந்து வச்சிருக்கிறாரு யாரு, டொனால்ட் ட்ரம்ப், சரியா. கடைசி ட்ரேடிங் எப்ப பண்ணிக்கிறாருன்னு சொன்னா ஒரு 4 days எகோவுக்கு முதல் பண்ணிக்கிறாரு, சரியா. இவரோட அக்கௌண்டோட ஆல் டைம் ஹை வந்து எப்ப போய்க்குதுன்னு சொன்னா 2085 அல்ல 2025 முதலாம் மாதம் அப்படி அந்த மாதிரி போய்க்குது. $24 மில்லியன். அதுக்கு முதல் போய்க்குது 2024 ஜூன் 5 போயிருக்குது. இப்ப நம்ம இவன்எல்ட் அக்கௌண்டையும் பார்ப்போம். யாருண்டா பிளாக் ராக் இந்த இருக்குது. ஸோ பிளாக் ராக் தெரியும் தானே, உலகத்திலேயே 11% மணியை தன்வசம் கொண்டிருக்கக்கூடிய பிக்கஸ்ட் கம்பெனி, ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் பிளாக் ராக் அப்படின்னு சொல்றது. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, அதுக்கு அந்த இலுமினாட்டி கதைகள் எல்லாம் வரும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இதுக்குள்ள இருக்குது. அப்ப நாங்க இதை கூட லைவா பார்க்கலாம் பாருங்க. அதாவது இவனல்ட யாரு, இவனல்ட பேர் என்ன, பிளாக் ராக். ஸோ பிளாக் ராக்கோட அக்கௌண்ட்ல இப்போதைக்கு எவ்வளவு இருக்குது, $7 பில்லியன் வந்துட்டு இருக்குது. 70 பில்லியன் டாலர்ஸ், சரியா. $70 பில்லியன் வந்துட்டு பிளாக் ராக் ஹோல்ட் பண்றாங்க. டோட்டலா வந்துட்டு 8,09,000 பிட்காயின் வந்துட்டு இருக்குது அவங்கள்ட்ட. 8,09,714 பிட்காயின் வந்து வச்சுக்கிறாங்க. அதோட டோட்டல் பெருமதி வந்து $63 பில்லியன், சரி. எதையும் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி SPX ஒரு காயின் இருக்குது, இப்படி சில காயின்ஸ் இருக்குது. இதுல இவங்க எப்ப லாஸ்டா ட்ரேட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 1 டேக்கு முன்னால பிளாக் ராக் வந்து IBTங்கிற அந்த ஒரு ETF என்ன ETF சொல்லுவாங்க, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் என்று சொல்றது. நீங்க அதில் கொஞ்சம் ஃபர்தரா தேடி படிச்சு கொள்ளுங்க. ஒரு 1 டேக்கு முதல்ல என்ன செஞ்சுக்கிறாங்க, காயின் பேஸ் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 200 பிட்காயின் செல் பண்ணிக்கிறாங்க, ரைட்டா. அதுக்கு முதல் காயின் பேஸ் பிரைம் அப்படிங்கிறதுல இருந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, பிளாக் ராக்கோட அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிக்கிறாங்களா, கிரெடிட் ஆகி. அடுத்தது இங்க செல் பண்ணிக்க 10,000 எதிரியம் வந்துட்டு செல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்படி என்று சொல்லி நாங்க இவங்களோட ட்ரேட் பண்ணக்கூடிய ஹிஸ்டரியை கூட பார்க்க. இது வந்து அர்க்கமே. இப்ப ஒரு பிளாக் செயினுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு பிளாக் செயினுக்குமே இந்த டிஜிட்டல் லெஜர் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இந்த டிஜிட்டல் லெஜர்ங்கிறது என்னன்னா, இந்த லெஜர் புக், அதாவது ரெக்கார்ட் புக் கேள்விப்பட்டிருக்கீங்களா, நாங்க ஸ்கூல் டேஸ்ல படிக்கக்குள்ள ரெக்கார்ட் புக்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, ஒரு புக் ஒன்று இருக்கு. அதாவது டீச்சர் வருவாங்க, இன்னைக்கு என்ன படிச்சுக்கிறோம் அப்படிங்கறத எழுதுவாங்க, அவங்களோட சிக்னேச்சர் வைப்பாங்க, அவங்களால டைமை போட்டு விடுவாங்கன்னு நினைக்கிறேன், சரியா. அப்ப இது ரெக்கார்ட் புக். அப்ப ஒரு டீம் ஒன்று வருது, ஐஎஸ்ஐ இல்ல ஐஎஸ் என்னமோ வருவாங்க, ஸ்கூலுக்கெல்லாம் வருவாங்க டீம் ஒன்று. ஸோ இவங்க வராங்க அப்படின்னு சொன்னா வந்து என்ன செய்வாங்க, அந்த புக்கை பார்ப்பாங்க, இந்த டீச்சர் எது படிச்சு கொடுத்துறாங்க, என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த லெஜர் புக் சொல்ற ஒரு விஷயம் உண்டு.
கிரிப்டோல. அது ஒரு ஒரு பிளாக் செயினுக்கும் வரும். நான் சொல்றேன் கேளுங்க. பைனான்ஸ் உடைய பிஎன்பி கோயினுக்கு இருக்கக்கூடிய லெஜர் புக்கை நாங்க சொல்லுவோம் பிஎஸ்சி ஸ்கேன் என்று சொல்லுவோம். பிஎஸ்சி ஸ்கேன் என்று சொல்லுவோம். பிஇபி 20 நெட்வொர்க். டிஆர்எக்ஸுக்குரிய இதை நாங்க சொல்லுவோம் டிஆர்எக்ஸ் ஸ்கேன் என்று சொல்லுவோம். டிஆர்சி 20 வரும். எதேரியத்துக்கு இஆர்சி 20 வரும். ஈதர் ஸ்கேன் என்று சொல்லுவோம். சரியா? பிட்காயினுக்கு பிடிசி 20 வரும். பிஆர்சி .org ஸ்கேனர் அல்லது எக்ஸ்ப்ளோரர் என்று வரும். சரியா? இப்படி ஒரு ஒரு பிளாக் செயினுக்கும் என்ன செய்யும்டா ஒரு ஒரு லெஜர் புக் வந்துட்டு இருக்கும். இந்த லெஜர் புக்குகள்ல அந்தந்த மில்லி செகண்ட்கள்ல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்களும் பதிவு செய்யப்படும் ஆட்டோமேட்டிக்காக. இதுதான் பிளாக் செயினோட பிக்கஸ்ட் பெனிஃபிட் என்று சொல்லலாம். யாருமே பதிய தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா அது பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏனென்றா இந்த இடத்துலதான் மைனஸ் வந்துட்டு வராங்க. இப்ப மைனஸ் என்ன, அது எப்படி மைனிங் நடக்குது, அதெல்லாம் வந்துட்டு நீங்க கொஞ்சம் ஹால்விங்கிற அந்த கிளாஸஸ்ல படிப்பீங்க. சரியா? கொஞ்சம் போக போக அது விளங்கும். ஆனா இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் இந்த பிளாக் செயின் கூடிய ஒரு விஷயத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள். சரியா? இது பெரிய பெரிய டாபிக். நான் உங்களுக்கு சிம்பிளா விளங்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் நம்மளோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்களை யூஸ் பண்ணி சொல்லி கொண்டிருக்கிறேன். சரியா? ஆனா நீங்க பிளாக் செயினை மட்டுமே படிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா பிளாக் செயினை மட்டுமே படிச்சு நீங்க மாஸ்டர்ஸ் டிகிரி கூட எடுத்துக்கொள்ளலாம் பிளாக் செயின்ல. சரி, அப்படி ஒரு பெரிய ஒரு பாடப்பரப்பு தான் பிளாக் செயின். பிளாக் செயின் இந்த கிரிப்டோக்கு மட்டும் இல்ல. சரியா? பிளாக் செயின்ங்கிறது எல்லா இண்டஸ்ட்ரீஸ்குள்ளேயும் எல்லா செக்டர்ஸ்குள்ளேயுமே இப்ப வந்து கொண்டிருக்குது. அப்ப பிளாக் செயினுக்கு மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல பிளாக் செயினுக்கு சொல்லி பெரிய ஒரு கேப் ஒன்றிருக்கும். பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். உங்களோட கெரியர் பாதை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, யாராவது ஒரு தெரிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த எல்லாரும் செய்யற அந்த வளமையான கோர்சஸ் செய்யாம ஜஸ்ட் இது ஒரு அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் செய்யக்கூடிய இந்த வளமையான கோர்சஸ், நிறைய கோர்சஸ் வந்துக்குது இல்லையா? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், அப்புறம் என்ன அந்த கியூஎஸ், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்கு தானே. இதுகளெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இது இப்ப லட்ஸ்ல பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, ஒரு லட்சக்கணக்கான பிள்ளைகள் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப. சரியா? எல்லாரும் ஒரே விஷயத்த படிச்சா அங்க வேகன்சிக்கு யார் எடுக்கிறது? சோ படிங்க என்னத்தண்டா ஃபியூச்சர்ல என்னத்துக்கு வேல்யூ இருக்குது, என்ன தேடப்பட போகுது, எதுக்கான மார்க்கெட் வரப்போகுது, எதுக்கான டிமாண்ட் உருவாக போகுதுங்கிறத பார்த்து அதுக்கான வேகளை சூஸ் பண்ணி கொள்ளுங்க. சரியா? பிளாக் செயின் ஸ்டடிஸ் வந்து இருக்குது. நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கிட்டே நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. மாஸ்டர் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இதுல நான் தனியா ஃபுல்லாவே ஆன்லைன்ல தான். சரியா? யாருக்கும் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னா சொல்லுங்க, நான் அதை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுறேன். பட் அதோட ஃபீ எல்லாமே வந்து வெரி ஹை. சரியா? 16 lakhs கிட்ட போகும் உங்களுக்கு. ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி வந்து தான் ஆன்லைன்ல தான் போகும். பட் நீங்க உங்களோட கிராஜுவேஷனுக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியா போற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ஃபுல் காஸ்ட் வந்து அவங்க எடுப்பாங்க. அப்படி இந்த மாதிரிலாம் இருக்குது. சார் ஃபியூச்சர் இதுதான், பிளாக் செயின் தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றேன். அப்ப இதுதான் விஷயம் இதுக்குள்ள இருக்கிறது. சரியா? ரைட். ஸோ டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது மக்களுக்கு விருப்பம். இன்னும் ஈஸியா சொல்லணும்டா, மற்றவண்ட வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு உங்களுக்கு நல்ல விருப்பம். அந்த கேஸ் தான் இது டிரான்ஸ்பரண்ட். என்ன நடக்குது அங்காலங்கிறது இங்கால இருந்து விளங்கும். அப்ப அது மக்களுக்கு விருப்பம். எந்த காசுக்கு என்ன நடக்குதுங்கிறத பாக்குறதுக்கு விருப்பம், அல்லது பயம் என்ன நடந்துருமோ அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பயத்தை நீக்கிறதுக்காக வேண்டி கிரிப்டோல வந்துதான் டிரான்ஸ்பரண்ட். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ற காசு எங்க போகுது, என்ன நடக்குது, இந்த டீம் செக்யூரா இருக்குதா, இதுக்கான ஃபண்ட் எப்படி வருது, இதுல இருக்கக்கூடிய இன்சைடர்ஸ் என்ன செய்யறாங்க, டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குது, இந்த 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 ப்ரொஜெக்ட் வந்து வின் ஆகுமா இல்லையா, இவங்களோட ஃபைனான்சியல் ஹெல்த் என்ன, இப்படின்ட்டு ஏகப்பட்ட பாசிட்டிவான விஷயங்களை டிரான்ஸ்பரண்ட் எடுக்கலாம். இப்ப யாருக்கும் ஒரு டவுட் ஒன்று வந்துச்சா, டிரான்ஸ்பரண்ட் இருக்கிறது சம்டைம் எங்களோட பிரைவசி இல்லாம போகுமே அப்படின்னு சொல்லி. டிரான்ஸ்பரண்ட் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பிரைவசி இல்லாம போகுமே, இந்த அக்கௌண்ட் நம்பர் இருந்தாப்ப இவர் பார்க்கலாம் தானே இந்த கிரிப்டோ அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி. இப்படி ஒரு கேள்வி ஒருத்தருக்கு வரலையா? வந்தா ஏன்னு கேட்கல. அப்ப நீங்க கட்டாயம் வரணும். இந்த இடத்துலதான் இது ரெண்டா பிரியுது. ஒன்று வந்துட்டு நாங்க செல்லுவோம் சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று டீசென்ட்ரலைஸ்ட்னு சொல்லியும். இந்த டீசென்ட்ரலைஸ்ட்ல இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கு. சென்ட்ரலைஸ்டுக்குள்ள இருக்கிற சில விஷயங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருக்காது. அது என்ன செய்வாங்கண்டா, ஒரு லேயரை போட்டு, அதாவது இந்த இடத்துல இந்த செக்யூரிட்டியோட சேர்ந்து தான் வரும் அந்த வேர்ட் இம்யூட்டபிலிட்டின்னு வரும். இம்யூட்டபிலிட்டின்னு சொன்னா, இப்ப இந்த ஐக்ளோட் அக்கௌண்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஐபோன் ஐக்ளோட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா, நீங்க சில அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணக்குள்ள உங்களோட ரியல் ஐக்ளோட் அக்கௌண்ட் காட்டாது. அந்த இடத்துல அது இம்யூட்டபிலிட்டி ஆகும். அப்படின்னா ரியலா ஒன்று இருக்க
அதை மறைச்சு அதுக்கு மேலால இன்னொன்று வாரது. சரியா? இப்படி அதுதான் சரியா. நீங்க அது ஓவரா ஓவரா யோசிக்க வேணாம். பட் இதுதான் விஷயம். யாராவது அப்படி யோசிச்சிருந்தால் அதுக்கான ஆன்சர் தான் இது. மூன்றாவது பார்ப்போம் செக்யூரிட்டி. இது செக்யூரிட்டி சொல்லணும் மட்டும் சொன்னா எவ்ரி டே இப்ப 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 இருக்கக்கூடிய டெக், இப்ப இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்ட்ல எனக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரி டே கேள்விப்படக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இந்த பேங்க்ல இவ்வளவு கோடி ரூபாய் காசு போய்க்குது, இந்த ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்து இவ்வளவு காசு களவு போய்க்குது, இந்த ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளவு களவு போய்க்குது, இப்படி இந்த நியூஸ் தான் இப்ப நாங்க ஒரே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்ன ரீசன்டா இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் வேகள். ட்ரெடிஷ்னலா ஒரு டேட்டாவை எப்படி டிரான்சாக்ஷன் பண்றோம் அல்ல ஒரு டேட்டா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிற வேகள் தான் இப்ப எல்லாருமே யூஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வேகள். எடுத்தோம்னா அந்த ட்ரெடிஷ்னல்ல ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சில வேகள் அல்லது இன்னும் டிஜிட்டல் மயமாக்கப்படாத நாடுகள். உதாரணமா எங்களோட நாட்டை கூட சொல்லலாம். நீங்க கடந்த ஒரு 6 மாதங்கள்ல இலங்கையில நடந்த சைபர் கிரைம்ஸ், அதாவது இந்த சைபர் த்ரெட்களா என்னையும் சொல்லுவோம் நாங்க, அதுக்கு வேர்டு வந்து பாருங்க எத்தனை பெர்சன்டேஜ்னால வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிக்குதுன்னு பாருங்க. அதிகமாக போய் கொண்டிருக்குது. என்ன ரீசன் எல்லாம் ட்ரெடிஷனல் வேல இருக்கிறது. ஆனால் அடுத்த சைட்ல இருக்கக்கூடிய அதாவது த்ரெட்டை உருவாக்கக்கூடிய டெக்குகள் வந்து வேகமாக வளர்ந்து கொண்டு போறது. ஃபார் எக்ஸாம்பிள் சில நம்ம என்ன சொன்னா இந்த கிளவுடா என்னமோ ஒரு ஏஐ வந்து வந்துச்சு. அதுக்கு முதல்ல இன்னொன்று வந்துச்சு, இந்த கிளவோ சம்திங், இது கிளவ் என்று சொல்லி. இது வந்து லைக் ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்ஸ் என்று சொல்லலாம். அல்லது அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லை. இப்ப ChatGPTல போய் ஹவு டு ஹேக் இன்னொருத்தர் போனை எப்படி ஹேக் பண்றது அல்லது ஒரு வைஃபை எப்படி ஹேக் பண்றது அது தெளிவா சொல்லாது. அல்லது அது எந்த லிமிட்டுக்கு மேல நீ கேள்வி வைக்கிற எனக்கு செல்ல இல்லாதுன்னு சொல்லிட்டோம். ஆனா இந்த கிளவ்ங்கிறதுல போய் கேட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களுக்கு டீச் பண்ணும். அந்த மாதிரி ஒன்று தான். அது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அப்ப இப்படி வரப்போகல இந்த பேங்க் அக்கௌண்ட்கள் இன்னொருத்தவங்களோட அக்கௌண்ட்ஸ் இப்படி டிரான்சாக்ஷன் ஆகிற காசு எல்லாம் என்ன செய்யுதுன்னா திருட்டு அதாவது ஸ்கேம் நடக்குது, அந்த களவு போகுதுன்னு சொல்லலாம். சரி, காணாம போகுது. அப்ப இதுக்கான காரணம் என்னன்னா ட்ரெடிஷனல் வேல டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. உங்களுக்கு தெரியுமா 2008ஆம் ஆண்டு இந்த ஒரு டெக் எதுவுமே இல்லாத காலமான 2008ஆம் ஆண்டு 2008 சாரி 2011 அல்லது 15 நாட் ஷுவர், சர்ச் பண்ணி பாருங்க. ஸ்மைல் ஹேக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேக்கர் உண்டு. சரியா? அசர்பைஜான், இந்த அசர்பைஜான்ல அஜர்பைஜான் ஒரு நாடு உண்டு இது. அல்ஜீரியன், சரி அல்ஜீரியன் நாடு நினைக்கிறேன், அல்ஜீரியா. ஸோ இந்த நாட்டை சேர்ந்த ஒரு 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 ஹேக்கர் வந்து என்ன செஞ்சார், ஸ்மைல் ஹேக்கர், சர்ச் பண்ணி பாருங்க. என்ன செஞ்சாருன்னா கிட்டத்தட்ட 115 பேங்குக்கு மேல ஹெக் பண்ணினாரு. யூஎஸ்ல யூஎஸ்ல அண்ட் வேர்ல்டு வைடான்னு நினைக்கிறேன். யூஎஸ்ல தான் மோஸ்ட்லி 114 114 பேங்குக்கு மேல ஹெக் பண்ணி இந்த பேங்க்ல இருந்த ஃபண்ட் எல்லாம் என்ன செஞ்சாருன்னா தண்ட அக்கௌண்ட் ஒன்றுக்கு மாத்தி விட்டாரு. மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் மாத்தி என்ன செஞ்சாருண்டா அவ்வளவு ஃபண்டையும் எடுத்து டொனேட் பண்ணி விட்டாரு. அவர் ஹெக் பண்ணி அவர் எடுக்கல, டொனேட் பண்ணின. அந்த அழிஞ்ச நாடுகள் எல்லாம் இருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா இல்ல, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் என்னமோ ஒரு நாடு உண்டு, வெனிசூலாவா இல்ல, அவன் ஹிஸ்டரி இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க விக்கிபீடியால இல்லாட்டி எங்க சரி ஸ்மைல் ஹேக்கர்னு சொல்லி போட்டா வருவான். இவன் பேர் வந்து ஹம்சா பெண்டல்ஜி அப்படி வரும். ஹம்சா, எஸ் ஹம்சா. அல்ஜீரியன் ஹெக்கர் உண்டு. பாருங்க இதுல இந்த இதை ரீட் பண்ணி பாருங்க எத்தனை பேங்க ஹெக் பண்ணிக்காருன்னு சொல்லி. ஸோ என்னத்த சொல்ல வாரேன்டா இருக்கக்கூடிய வே அப்படிங்கிறது ட்ரெடிஷனல் வேங்கிறது ஹெக்கபிள் தான், ஹெக் ஆகக்கூடியதான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த டெக் வேர்ல்டுல இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு டெக் வேர்ல்டுல ஏஐ அது இது அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் இந்த ஜேர்னல், அதாவது எப்படி சொல்றது, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு 100 வருஷம் போனாலும் பிளாக் செயினை ஹெக் பண்ண இயலாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு 100 வருஷம் யோசிச்சு பாருங்க. இப்போவே இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு நிக்குது டெக்னாலஜி. முன்ன அந்த உலகம் உள்ளங்கையில என்ன சொல்லுவாங்க, இப்ப உலகம் எங்க ஒரு விரல்ல இல்ல, அவ்வளவு சின்ன நபைத்து அவ்வளவுக்கு வளர்ந்துருக்குது எல்லாம். அப்ப இன்னொரு 100 வருடம் போனாலும் இந்த பிளாக் செயினை ஹெக் பண்றதுக்குரிய ஒரு டெக் வராது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா ஆன்லைன்ல கனெக்டா இருக்கக்கூடிய, அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவைசஸும் ஹெக் ஆகக்கூடியதான், ஹெக்கபிள் தான். ஆனா பிளாக் செயினை தவிர பிளாக் செயின் ஹெக்கபிள் ஆகாது. அதுக்கான ரீசன் என்னன்னா
பிளாக் செயின் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க்ல ஒர்க் பண்றதுனால, அதாவது ஒரு டேட்டா அப்படிங்கிறது ஒரு சர்வர்ல மட்டும் இல்லாம செகண்ட் கணக்குல ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டரை தாண்டி அது போய் கொண்டிருக்கும். அப்ப ஹெக்கருக்கு அதை ட்ராக் பண்ணி பிடிக்கவே இயலாது அல்லது மாற்றவே இயலாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பவர்ஃபுல்லான ஒரு டெக் தான் பிளாக் செயின். சரியா? அப்ப உங்களோட காசு ஃபர்ஸ்ட்ல இருந்து வாருங்களேன், இந்த மூன்று காரணத்தையும் பார்த்துட்டு வாங்களேன், இப்போ உங்களுக்கு ஈஸியா விளங்கும். உங்களோட காசு வந்து டீசென்ட்ரலைஸ்டா இருக்குது அப்படின்னு சொன்னா பெருமதி குறையாம இருக்குது, லிமிட்டடான ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. சரியா? ரெண்டாவது டிரான்ஸ்பரண்டா இருக்குது, உங்களோட காசுக்கு என்ன நடக்கும்ங்கிறது உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது பாதுகாப்பா இருக்குது. இப்ப இது மூன்றும் தானே தேவை எல்லாருக்கும். ஒருத்தர்கிட்ட காசு இருக்குதுன்னா உண்மையா இதுதான் அவரோட அடிப்படை தேவைகளா இருக்கு. இந்த அடிப்படை தேவைகள் இவ்வளவுமே பிட்காயினுக்குள்ள இருக்குது என்று சொன்னா யாருதான் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க? ம்? இதையும் தாண்டி பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது அப்படின்ற போகல யாருதான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க? எல்லாரும் என்ன செய்வாங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா சொல்ல போனா எங்கட நாடுகளை தவிர்த்து இந்த இன்னும் வளர்ச்சி அடையாத சில நாடுகள், வளர்ச்சி வீச்சு நம்ம நாடு வளர்ச்சி அடையலன்னு சொல்லலைன்னா, அதாவது அந்த நாலேஜ் அபவுட் பிட்காயின், பிளாக் செயின், கிரிப்டோ, வெப்3 இப்படி நிறைய விஷயங்கள் தானே. இது வளர்ச்சி அடையாத நாடுகள் இருக்கக்கூடிய கண்ட்ரியில இருக்கக்கூடிய மக்கள்களுக்கு இது சம்பந்தமான நாலேஜ் இல்லை. ஸோ இவங்க வாங்க மாட்டாங்க. ஆனா ஃபாரினர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஃபாரினர்ஸ் எல்லாம் இன்னும் வாங்கி கொண்டு இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு நினைக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் அதோட ரியல் ஒர்த் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. சரியா? அப்ப இதுகள் தான் ரீசன். இன்னும் சொல்ல போனா ஈஸியா அக்சசிபிள் பண்றது, அதாவது ஈஸியா அக்சஸ் பண்றது. இப்ப தங்கம் வாங்கணும்னு சொன்னா தங்கம் எவ்வளவுக்கு வாங்கணும்? அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 5,000க்கு தங்கம் வாங்கலாம். இந்திய ரேட் பண்ண தெரியாது. ஒரு சும்மா சொல்லுவாங்க, ஒரு 10,000க்கு சரி தங்கம் கொண்டு வாங்கணும்னு வைக்கிறோம். அப்ப 10,000க்கு தங்கத்தை வாங்கினா நாங்க என்ன செய்யணும்? அது பாதுகாப்பா வைக்கணும். கடையில இருந்து வீட்டை கொண்டு வரதே பாதுகாப்பா கொண்டு வரணும். வீட்டை கொண்டு வந்தது அப்புறம் ஒரு பிள்ளைக்கு போட கொடுக்குறோம்னு சொன்னா அல்லது ஒரு பிள்ளைக்கு போடுறோம்னு சொன்னா அந்த பிள்ளை போட்டதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை அது பாதுகாப்பா தான் இருக்கணும். அது விழுந்துருமா, அங்க உடைஞ்சிரும், அப்படி இப்படின்னு சொல்லி பாதுகாப்பா தான் இருக்கணும். அப்ப பயம் ஒன்று எப்பவுமே கோல்டு போடுறவங்களுக்கு இருக்கும், அது பழைய போனவங்களுக்கு இருக்காது. நான் சொல்றது யாருக்குன்னா அந்த தெரிந்தானே, இப்ப ஒரு ஒரு பெரிய ஒரு வேர்த்தான ஒரு தங்கம் மட்டும் போட்டு குடிக்காங்கடா எப்படியும் யாருக்குமே எல்லாருக்கும் பயம் ஒன்று இருக்கின்றான், விழுந்துருமோ, உடைஞ்சிருமோ, அல்லது அடிச்சுட்டு ஓடிடுவானோ அப்படின்னு சொல்லி. இப்ப தங்கம் இது. அடுத்தது லேண்ட் எடுப்போம். லேண்ட் 10,000க்கு வளவு வாங்கலாமா? ஒரு ஒரு ரியல் எஸ்டேட்ல ஒரு 10,000க்கு எனக்கு லேண்ட் எடுத்து வேணும்னா போய் வாங்கலாமா? ரைட். அப்படிதான் ஒரு 10,000க்கு ஒரு லேண்டை வாங்கிட்டீங்க அப்படின்றாலும் அதுக்கான ப்ரொசஸ் வந்து எவ்வளவு பெருசா இருக்கும். அங்க போனிமெண்ட் உறுதி மாத்தணும், லோயர் எடுத்துட்டு வரணும், அதுல எழுதுற காசு கொடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி அதுவே உங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் போயிடும். ஈவன் அது ஒரு சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி. நீங்க ஒரு வளம் ஒன்று வாங்குறீங்க, டீட் இல்ல, பெர்மிட் வளம் ஒன்று வாங்குறீங்கன்னா அது கவர்மெண்ட் தான் சொந்தம். அந்த இடத்துல நீங்க அன்பளிப்பாகவோ அல்லது எப்படியோ வாங்கியிருக்கிறீங்க என்று சொன்னாலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொந்தம் இல்லை. நாளைக்கே கவர்மெண்ட் வருது, இந்த இடத்துல ஒரு டஸ்ட்பின் ஒன்று அடிக்க போறோம் எலும்புங்கன்னா நீங்க எலும்பித்தானே ஆகணும். அந்த இந்த கதையுமே இல்லை. அதுக்கான பெருமதியான வளம் ஒன்று உங்களுக்கு தருவாங்க. சரியா? அப்ப இதுதான் விஷயம். இங்க ஈஸியான அக்சசிபிலிட்டி இல்லை. சரியா? பட் ஒன்லைன் வரக்குள்ள ஈஸியா இருக்குது. ஒரு மொபைல் போன் இருந்தா போதும் பிட்காயினை வாங்கி வருஷ கணக்குல ஹோல்டு பண்ண இருக்கு. ஈவன் உங்களுக்கு தெரியுமா, 10 ரூபாய்க்கு பிட்காயின் வாங்கலாம், 5 ரூபாய்க்கு பிட்காயின் வாங்கலாம், 1 ரூபாய்க்கு பிட்காயின் வாங்கலாம், 1000 ரூபாய்க்கு பிட்காயின் வாங்கலாம், 100 ரூபாய்க்கு பிட்காயின் வாங்கலாம். அப்ப எல்லாருக்கும் விருப்பம் தானே எனக்கு பிட்காயின் சொல்றதுக்கு. அப்ப என்ன செய்வாங்க, எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணத்தான் போறாங்க. விருப்பம்ங்கிறத விட தனக்கிட்டையும் பிட்காயின் இருக்குதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவார். சரியா? அப்ப ஈஸியான அக்சசிபிள். நினைச்ச டைம்ல வாங்கலாம், நினைச்ச டைம்ல விற்கலாம், நினைச்ச அமௌண்ட்டுக்கு வாங்கலாம், என்னவும் செஞ்சு கொள்ளலாம் நீங்க பிட்காயின். சரி? அப்ப இதனாலதான் பிட்காயினை மக்கள் விரும்பி 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 இன்வெஸ்ட் பண்ணி 0.08 அதாவது 8% இருந்த பிட்காயினோட பிரைஸ் கடைசியா 3,80,00,000 போனிச்சு. சரியா? இதுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரீசன் ஏன் மக்கள் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றாங்க, அல்லது பிட்காயின்ல ஏன் மக்கள் இன்ட்ரெஸ்ட் பண்றாங்க, ஏன் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இந்த ரீசன் உங்களுக்கு விளங்கிச்சா? காரணம் சரியா விளங்கிச்சா? எதுக்காக என்று விளங்கிச்சா? எல்லாருக்கும் ஒரு 47 பேர் இருக்கிறீங்க, சொல்லுங்க பாப்போம். சட்ல சொல்லிடுவோம். அண்டர்ஸ்டாண்ட். ஆமா விளங்கிச்சு. எஸ் 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 எஸ். ஓகே, இட்ஸ் கிளியர்.
ரைட், இது விளங்கினா போதும் மங்கால நாங்க குயிக்கா கொண்டு வைக்கலாம். அதுல லிக்யூரிட்டிங்கிற ஒரு சட்டுனா சின்ன ஒரு தட்டோட தட்டி நிற்கும். ரைட், பாப்போமே. உம் நாங்க இதை ஸ்கிப் பண்ணுவோம் சரியா, இந்த பொப்பியுலர் கிரிப்டோ கரன்சி ஸ்கிப் பண்ணுவோம். இந்த ஏன்னா நான் உங்களுக்கு வெயிட் 25 பேஜ் 25. உங்களோட கோர்ஸ் ஃபீ எவ்வளோ? 25,000 15,000 20,000? உங்களோட கோர்ஸ் ஃபீகள் எனக்கு என்ன தெரியாது. 20,000 25. ஓகே, ஒன் டைம்ல பே பண்ணியிருந்தா 25 பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப சரி, உங்களுக்கு அந்த புக் கொண்டு கிடைக்கும் சரியா. அப்ப அந்த புக்ல வந்து இந்த பாப்புலரான கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஒன்று இருக்கும். அந்த புக்ல ரீட் பண்ணுங்க. தமிழ் சாரி, இந்த பேஜ் மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கும், மற்றதெல்லாம் தமிழ்ல தான் இருக்கு. நாங்க படிக்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த புக்ல இருக்குது. மிக தெளிவான புத்தகம் உண்டு. ஸோ ரீட் பண்ணி பாருங்க. ஸோ மற்ற விஷயங்கள் உங்களுக்கு கெயின் ஆகும். இதுல நான் சொல்லணும்னா ஜஸ்ட் மென்ஷன் பண்ணி மட்டும் சொல்லிட்டு போறேன். பிட்காயின் முதலாவது உருவாக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி 2008ஆம் ஆண்டு பிளாக் செயின் சட்டோசி நாகமோட்டோவால் கொண்டு வரப்பட்டு 2009ஆம் ஆண்டு பிட்காயின் மைனிங் பண்ணப்பட்டது. முதலாவதாக டிரான்சாக்ஷன் நடக்கப்பட்டது. பிட்காயின் அப்படிங்கிறதான் முதலாவது பியர் டு பியர் டிரான்சாக்ஷனாக இருந்துச்சு. டிரான்சாக்ஷன் டிஜிட்டல் கரன்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி பிட்காயின் வந்து லிமிடெட் சப்ளையை கொண்டிருக்குது. டோட்டலாக 21 மில்லியன் பிட்காயின்கள் தான் உருவாக்கப்படும். இந்த பிட்காயின்கள் உருவாக்கப்படுறதுக்கான அந்த ப்ரொசஸ் வந்து எப்படி சொல்லுவோம் என்று சொன்னா சாரி மைனிங் மைனிங் என்று சொல்லுவோம் சரியானே. இப்ப இது வந்து பிட்காயினை பத்தின விஷயம். அடுத்தது வந்துட்டு எத்தீரியம். இது 2015ஆம் ஆண்டுல வந்திருந்தாலும் இதுதான் அதிகமானவர்களால இன்வெஸ்ட்மெண்ட் பெறப்பட்டுச்சு, அல்லது அதிகமானவர் வந்து விரும்பினாங்க. காரணம் என்னன்னு சொன்னா இது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொடுத்துச்சு டிஎப்ஸ்ல. அதாவது உங்களுக்கு ஒரு பிளாக் செயின் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு கிரிப்டோ கரன்சி உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முதலாவது ஆப்ஷனை கொடுத்தது இந்த எத்தீரியம் தான். இது எப்படின்னா, எல்லாரும் சொந்த வீடு தேடிக்கிட்டு இருக்க போகல, ஒருத்தன் ஒரு கம்பெனி வந்து சொல்லுது நான் ஒரு 1000 வீடு கட்டி வச்சிருக்கேன், நீங்க வேணுங்கிறவங்க ட்ரெண்டுக்கு எடுத்து திரிங்க அப்படின்னு சொல்ற கேஸ் தான் இந்த எத்தீரியம் வந்தது. சரி, அவங்களுக்கு ஓன் பிளாக் செயின் தேவையில்ல, நீங்க எண்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கு கொஞ்சம் ஃபீஸை தாங்க அப்படிங்கிற மாதிரி. வித்தாலிக் பர்டின் அப்படிங்கிற ஒருத்தனால தான் கொண்டு வரப்பட்டுச்சு. 2013 கொண்டு வரப்பட்டுச்சு ப்ரொபோசல். அதே மாதிரி கிரவுட் ஃபண்ட் வந்து 2014 வரப்பட்டுச்சு. ஜூலை 30ஆம் தேதி 2015 எத்தீரியம் லைவுக்கு வந்துச்சு சரியா. அப்ப இதுக்குள்ள நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் டிஆப்ஸ் செல்லும். அதுக்கு பிறகு தான் கொண்டு வரப்பட்டுச்சு சாரி பைனான்ஸ். பைனான்ஸினுடைய பிஎன்பி கோயின். இந்த இடத்துல நீங்க ரெண்டு தெளிவா விளங்கிக்கொள்ளணும். கோயின்ங்கிறதும் டோக்கன்ங்கிறதும் டிஃபரன்ஸ். டோக்கன் அப்படின்னு சொல்றது பிட்கோ சாரி டோக்கன் என்று சொல்றது தனக்கு ஓன் பிளாக் செயின் இல்லாதவங்க. கொயின் என்று சொல்றவங்க தனக்கான ஓன் பிளாக் செயினை கொண்டிருக்கிறவங்க சரியா. ரைட்டா, கொயின் என்று சொன்னா அதுக்கு பிளாக் செயின் இருக்குது. பிட்காயின் பாருங்க, பிட்காயின் பிளாக் செயின் இருக்குது. எத்தீரியம் கோயின், எத்தீரியத்துக்கு பிளாக் செயின் இருக்குது. சொலோனா கோயின், சொலோனாக்கு பிளாக் செயின் இருக்குது. பிஎன்பி கோயின், பிஎன்பிக்கு பிளாக் செயின் இருக்குது. இது மாதிரி டோக்கன் என்று வந்துட்டேன்னு சொன்னா பெப்பே டோக்கன், மீம்ஸ் டோக்கன், பிபி டோக்கன். ஸோ இப்படியான டோக்கன்கள் என்று முடிஞ்சுட்டா அவங்களுக்கு பிளாக் செயின் இல்லை, அவங்க இன்னொருத்தவங்களோட பிளாக் செயின்ல தங்கி வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க சரியா. இதுல இந்த பிஎன்பி கோயினோட கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கதை. என்னண்டா, 2017 வந்த பிஎன்பி கோயின் வந்து டோக்கனாக தான் இருந்துச்சு. அப்படின்னா எத்தீரியத்துல இருந்துதான் பிஎன்பியே உருவாக்கப்பட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த டைம்ல எத்தீரியத்துல இருந்துதான் பிஎன்பி கோயினே உருவாகிச்சு. போக போக தன்னோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மும் தன்னோட நெட்வொர்க்கும் அதிகரிக்க என்ன செஞ்சான்னு சொன்னா ஜீசர் பிளாக் செயினை வந்துட்டு பிஎன்பிக்கு என்ற ஒரு பிளாக் செயின் கொண்டு வந்தார். அதுதான் BEP20 நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி வாரது. இதை கொண்டு வந்ததுக்கு பிறகு டோக்கன்ல இருந்து மிக்ரேட் ஆயிடுச்சு கோயினுக்கு சரியா 2019ஆம் ஆண்டு. ஸோ இதுதான் அந்த ப்ரோசஸ். அடுத்தது இவன் எக்ஸ்சேஞ்ச் எப்படி வளர்ந்துக்கு என்ன நடந்துக்கு எல்லாம் தெரியும் தானே. ஸோ அது சின்ன விஷயம். அடுத்தது லீட் கோயின். இது வந்து ரெண்டாவதாக உருவாக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி. சார்லி அப்படிங்கிற ஒருத்தரால 2011ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு. அதிகமான பேர் வந்து விரும்பி டிரான்சாக்ஷன் பண்ண ஒரு கோயினா இருந்துச்சு. ரீசன் வந்து அதிகமாக மைன் பண்ணப்பட்டிருந்துச்சு. அட் த சேம் டைம் அதிகமான பேர் மைனிங் பண்றதுனால மிக வேகமாக டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு.
அடுத்தது வந்து பார்த்தோம்னா சொலோனா. இந்த சொலோனாவோட கதை எப்படின்னா, இதுக்கு முதல் அதாவது சொலோனா கொயினை உருவாக்குறதுக்கு முதல் உருவான எல்லா கொயின்கள்ல இருந்தும் அல்லது எல்லா டோக்கன்கள்ல இருந்தும் என்ன விஷயம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்து அந்த ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு இடத்துல இருந்து தூக்கி 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 கொண்டு எல்லாத்தையும் ஒரு ஜார்ல போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இந்த சொலோனா. இப்ப உதாரணமா சொல்லணும்டா, போன்ல எந்த போனுக்கு பேட்டரி நல்ல பேட்டரி ஹெல்த் நல்ல பார்த்து அந்த போன்ல இருந்து பேட்டரி எடுக்கிறேன். ஒரு போன்ல இந்த போன்ல தான் ஸ்கிரீன் நல்ல குவாலிட்டின்னா அந்த போன்ல இருந்து ஸ்கிரீன் எடுக்கிறேன். இந்த போன்ல தான் ஓஎஸ் நல்ல மெடிசன்னா அந்த போன்ல இருந்து ஓஎஸ் எடுக்கிறது. அதே மாதிரி இந்த போன்ல தான் கேமரா நல்ல அந்த போன்ல இருந்து கேமரா எடுக்கிறேன். இப்படி என்னென்ன போன்ல எது எது பெஸ்டா இருக்குதோ அதை மட்டும் தூக்குறேன். தூக்கிட்டு வந்து ஒரு புது போனை கிரியேட் பண்ற மாதிரி தான் இந்த சொலோனா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. எப்படி ட்ரிக் என்று பாருங்க, என்னென்ன விஷயத்துல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து ஒரு போனை செஞ்சு சேல்ஸுக்கு விட்டா எப்படி போகும்? சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போகும். அது மாதிரி தான் சொலோனாட பிரைஸ் $1க்கும் கீழே இருந்து கிட்டத்தட்ட $260 வரைக்குமே போனிச்சு. ஏனண்டா இவன் கொண்டு வந்த விஷயங்கள் அப்படி. டிஎப்ஸ் கொண்டு வந்திருந்தான் எங்க இருந்து? எத்தீரியத்துல இருந்து டிஎப்ஸ் கொண்டு வந்தான். ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் கொண்டு வந்தான் எங்க இருந்து? மெட்ரிக்ல இருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டோக்கை கொண்டு வந்தான். ப்ரூஃப் ஆஃப் ஹிஸ்டரியை கொண்டு வந்தான் எங்க இருந்து? பிட்காயின்ல இருந்து ப்ரூஃப் ஆஃப் ஹிஸ்டரியை கொண்டு வந்தான். இப்படி ஒரு ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கும் கொண்டு வந்தான். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கும் பிட்காயின் தான் இருக்குது. இப்படி ஒரு ஒரு பெஸ்டான பெர்ஃபார்ம் பண்ற விஷயத்தை கொண்டு வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் பிளாக் செயின் பிளாட்ஃபார்மை உருவாக்கினான் இந்த சொல்லணும். சரியா? நல்ல ஒரு டோக்கன் உண்டு. சரியா? சரி சாரி, டோக்கன் இல்ல, கோயின் உண்டு. பட் இது நல்லாவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. ரீசன் வந்து என்எஃப்டி கொடுத்தது, டெஃபி கொடுத்தது, சில கேமிங் இதுகள்ல இன்க்ளூட் பண்ணது, அதே மாதிரி மீம்ஸ் கோயினுக்கான பிளாட்ஃபார்மை உருவாக்கினது, மீம்ஸ் கோயின் செய்யறதுக்கு கண்டக்ட் அட்ரஸ் கொடுத்தது, ஃபீஸை கொடுத்தது, பட் கொடுத்தது, இப்படின்னு நிறைய விஷயங்கள்னால சொலனா வந்து நல்லா பேசப்பட்டுச்சு. நல்லா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்வாங்கி கொண்டு இருந்துச்சு. சரியா? அடுத்தது கார்டோனா, பொக்காடோட், ட்ரிபிள். ஸோ கார்டானாங்கிறதும் ஒரு மல்டி செயின் பிளாக் செயின் தான். சாரி, மல்டி செயின் இல்லை, ஒரு பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம் தான். ப்ரீவியஸ் ஆன புல்ரான்ல, அதாவது 2017 புல்ரான்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அது பிறகு அது அப்படியே விழுந்துட்டு பொல்காடாட் என்று சொல்றதும் மல்டி செயின் பிளாக் செயின் ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இதை உருவாக்கினது யாருண்டா, எத்தீரியத்தை உருவாக்கும் போது ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. சார்லியும் சாரி சார்லி இல்ல, எத்தீரியத்தை உருவாக்கினது விட்டாலிக்கும் கிரவினும். அதுல கிரவின் பிரிஞ்சு வந்து அவர் ஒரு கிரிப்டோ கரன்சி உருவாக்கினாரு. அவர் உருவாக்க போகல எத்தீரியத்துல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு அது எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்தாரு. அது மல்டி செயின் அப்படின்னு சொல்லி லேயர் 1, லேயர் 2, லேயர் 3 அப்படின்னு சொல்லி அது பிரிஞ்சுட்டு போகும். சரி, அது வந்து ஒரு ஒரு நெட்வொர்க் மாதிரி வரும் பொல்காடாட் சொல்லி. அடுத்தது ட்ரிபிள். ஸோ ட்ரிபிள் வந்து எக்ஸ்ஆர்பி. இது வந்து லைக் பேபால் மாதிரி தான். ஒரு அந்த வேர்ல்டு வைடா மணி டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய ஒரு வெப்சைட் உண்டு. அவங்க தங்களுக்கு இடையில டிரான்சாக்ஷன் பண்ணி கொள்றதுக்காக வேண்டி இந்த கிரிப்டோ உருவாக்கினாங்க. பட் இது காலப்போக்கில் பெரிய சர்ச்சைகள் எல்லாம் உள்ளாகி நல்லா ஃபேமஸ் ஆகி நிறைய இன்வெஸ்டர்ஸையுமே உள்ளுக்கு எடுத்து கொண்டு இருந்துச்சு. ரைட். ஸோ இவ்வளவு தான் இந்த பாப்புலர் கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ரைட். அடுத்த விஷயம் நாங்க பார்ப்போம். இந்த எக்ஸ்சேஞ்சஸ் சாரி எங்க என்ன இருக்குது ஸ்லைட், அடுத்த ஸ்லைட், அடுத்த ஸ்லைட், அடுத்து. ரைட். கிரிப்டோ கரன்சி வாலெட் என்ன? ரைட், இதை பார்ப்போம். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட், வாலெட் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். வாலெட் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். வாலெட் என்று சொன்னா என்ன, எக்ஸ்சேஞ்ச் என்று சொன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு தெளிவா விளங்கிக் கொள்ளணும். சரியா? வாலெட்ங்கிறது, அதாவது கிரிப்டோ கரன்சி வாலெட்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு மைண்டுக்கு எடுங்க, நம்மளோட வாலெட் என்று சொல்றது என்னது? வாலெட் பர்ஸ் என்று சொல்றது என்னது? அப்படி சொல்லுதானே வாலெட், வாலெட் எங்கட வாலெட். அப்ப பர்ஸ் கைபேசியா என்னமோ சொல்லு, கைபேசி இல்ல, ஏதோ சம்திங் சொல்லும். அப்ப இதுல என்ன நடக்கும்? அதை அப்படியே டிஜிட்டலுக்கு மாத்தி விடுங்க. அப்படின்னா இப்ப எங்கட பர்சன் இருக்குதுல்ல, அந்த பர்சன்ல நாங்க வந்து எனக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கொள்வோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்வேன். என் ஐடி கார்டு, என் டிரைவிங் லைசன்ஸ், என் விசிட்டிங் கார்ட்ஸ், பிசினஸ் கார்ட்ஸ், ஏடிஎம் கார்டு, இப்படி என்று சொல்லி ஐடி கார்டு இல்லாம என்ன செய்வேன், என்னோட பர்சுக்குள்ள வச்சு கொண்டு இருப்பேன். அதே மாதிரி காசும் கொஞ்சம் இருக்கும் அதுக்குள்ள. அப்ப இந்த பர்சன் நான் எதுக்காக யூஸ் பண்றேன்னா, ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணி கொண்டு ஸ்டோர் பண்ணி கொண்டு எனக்கு தேவையான டாக்குமெண்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சேம் டைம் இந்த ஸ்டோர் பண்ணின பர்ஸ்ல இருந்து எனக்கு எதுவும் தேவை வரும்போது காசை உள்ளுக்கு இருந்து எடுத்து வெளியில கொடுப்பேன்.
அதாவது ஒரு டிரான்சாக்ஷனை மேற்கொள்ளுவன், அது வெளியில போற டிரான்சாக்ஷனாக இருக்கும். அப்ப சென்ட் பண்றேன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னொருத்தர் கொடுக்குறேன், அப்ப டிரான்ஸ்ஃபர் பண்றேன், அதானே மீனிங் அதுல. அப்ப சென்ட் பண்றேன், ஒரு ஒரு வாலெட்ல இருந்து இன்னொருத்துக்கு சென்ட் பண்றேன்ற மாதிரி வரும். அதே மாதிரி அவர்கிட்ட இந்த பேலன்ஸை வாங்கி இந்த பர்சுக்குள்ள திரும்ப வைக்கிறேன், அப்ப ரிசீவ் ஆகுது, சென்ட் ஆகுது, திரும்ப ரிசீவ் ஆகுது. இப்படிதான் இந்த ஆப்ஷன்ஸ் வருது. சரியா? அப்ப டிஜிட்டல்ல வரப்போகல இந்த நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருந்தால், டிஜிட்டல் ஒரு டூலாக இருந்துச்சுன்னா அதை நாங்க வாலெட்னு சொல்லுவோம். அப்ப நாங்க இங்க மென்ஷன் பண்றாங்க என்னடா, கிரிப்டோ கரன்சி வாலெட்ஸ் ஆர் as a digital tools used to store, send and receive digital currencies ன்னு சொல்றோம். டிஜிட்டல் கரன்சிகளை ஸ்டோர் பண்றதுக்கும், டிஜிட்டல் கரன்சிகளை சென்ட் பண்றதுக்கும், டிஜிட்டல் கரன்சிகளை ஸ்டோர் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் டூல் தானா இந்த கிரிப்டோ கரன்சி வாலெட் சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த கிரிப்டோ கரன்சி வாலெட் பாத்தீங்கன்னா 3 பகுதிகளாக பிரியுதான், அல்லது 3 வகையான வாலெட்டுகள் வந்து இருக்குதான். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், எங்களோட இந்த பர்ஸ் இருக்குது, அது டைப் ஆஃப் பர்சஸ் இருக்குது. இன்னைக்கு இந்த ஏடிஎம் கார்டு வைக்கிறதுக்கு மட்டுமே பர்ஸ் இருக்குது, இந்த காசு வைக்கிறதுக்கு மட்டுமே பர்ஸ் இருக்குது. அது மொபைல்ல பின்னுக்கு மெக்னெட் அந்த இது பண்றதுக்குரிய பர்சஸ், இப்படி டைப் ஆஃப் பர்சஸ் இருக்கு தானே. அது மாதிரி இந்த டிஜிட்டல்ல வரக்கூடிய இந்த வாலெட்டுமே டைப் ஆஃப் வாலெட் வந்துட்டு இருக்குதான். அதுல மிக முக்கியமான 3 வாலெட் தான். முதலாவது ஹார்ட் வாலெட், ரெண்டாவது சாஃப்ட் வாலெட், மூன்றாவது பேப்பர் வாலெட். இதுல இந்த ஹார்ட் வாலெட்ங்கிறது என்னன்னு சொன்னா, அது ஒரு பிசிக்கல் ப்ரொடக்ட் மாதிரி, ஒரு ஒரு ப்ரொடக்ட் மாதிரி தான். பிசிக்கல் அதை தொட்டு உணர முடியும், தொடையிலும், எங்களுக்கு கண்ணால பார்க்க இயலும், அதை எங்களுக்கு உணர இயலும். ஸோ எங்களுக்கு அதை வந்து ஹோல்டு பண்ண இயலும். அப்படி எல்லாம் செஞ்சு வரலாம் என்னத இந்த ஹார்ட் வாலெட். இந்த ஹார்ட் வாலெட்டுக்கு என்ன செய்யணும்னா, எங்கட பிட்காயின், எங்கட சொலோனாவை, எங்கட எத்தீரியத்தை, எங்கட எல்லா கோயின்களையும் என்ன செய்யணும், அதுக்குள்ள கொண்டு வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ள இயலும். இந்த ஹார்ட் வாலெட்ல இன்டர்நெட் எக்ஸஸ் இல்லை. அப்ப ஹைலி செக்யூரான ஒரு வே தான் இந்த ஹார்ட் வாலெட் அப்படின்னு சொல்றது. ஏனண்டா இன்டர்நெட்டோட எந்த ஒரு நேரடி எக்ஸஸும் இல்லை. இதுக்கு உதாரணங்களாக யூஎஸ்பி டிரைவர்ஸ், நீங்க யூஸ் பண்றது யூஎஸ்பி இல்ல, இதுக்குன்னு சொல்லி லெஜர் அப்படின்னு சொல்லி ஒரு யூஎஸ்பி இருக்குது. அந்த யூஎஸ்பி டிரைவர்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். நீங்க வாலெட்டா யூஸ் பண்ணி கொள்ளலாம். அண்ட் டெங்கம் அப்படின்னு சொல்லி கார்டு இருக்குது, டெங்கம். சரி, டெங்கம் சொல்றது ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி. இப்ப ஏடிஎம் கார்டு எங்க கொண்டு போயிட்டு சொருகுது, இப்ப யூஎஸ்பி லெப்ட்ல சொருவி விட்டா எங்களுக்கு வரப்போகுது எல்லாம். சரியா? பிளக் பண்ணிடலாம். அப்ப கார்டு எங்க பிளக் பண்றேன்டா, இங்கதான் ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, என்எஃப்சி. சரி, என்எஃப்சிங்கிறது என்ன, ஃபுல் ஃபார்ம் வந்து நியர் ஃபீல்ட் கனெக்ஷனா அல்லது கம்யூனிகேஷனா, ஏதோ வந்து என்எஃப்சி தெரியுதானே. ஜஸ்ட் டேப் பண்ண அது கனெக்ட் ஆகும் அப்படி. அப்ப என்எஃப்சி வந்துட்டு இந்த கார்டுக்குள்ள யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கார்டு ஜஸ்ட் உங்களோட போன்ல டேப் பண்ணிக்கிட்டா போன்ல வந்துட்டு உங்களுக்கு காட்டும் எவ்வளவு இந்த பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது டோட்டலா 3 கார்டு வரும், ஒரு பாக்ஸ்ல 3 கார்டு வரும். 3ம் தான் யூஸ் பண்ணையிலும் ஒரு பர்சனுக்கு ஒரு வாலெட்டை மெயின்டைன் பண்றதுக்கு 3 கார்டு வரும். சரியா? இது என்னது நல்ல சரி, அது எப்பெல்லாம் யூஐ யூஎக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், யூஸ் பண்றது நல்லா, ஹைலி செக்யூர் ஆனது. கிட்டத்தட்ட 15 வருஷம் வாரண்டியோட தான் தருவாங்க. உடையாது. டைட்டானியம் வந்து டைட்டானியமா என்னமோ ஒரு மெட்டீரியல் இல்ல, என்னமோ ஒரு மெட்டல் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இதுல. சரி, அந்த குயிக்கா இதாகாது, டேமேஜ் ஆகாது. சரியா? அதனால பிரைஸும் கொஞ்சம் கூட தான், $69 சம்திங் ஏதோ போகுது 3 கார்டு. அடுத்து சாஃப்ட் வாலெட். ஸோ சாஃப்ட் வாலெட்ங்கிறது என்னன்னா, மென்பொருள், ஆப்ஸ் அல்லது கிரவுன் ப்ரௌசர்ஸ் அல்லது சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இதுகள் தான் இந்த சாஃப்ட்வேர் வாலெட்டுக்குள்ள வரப்போகுது. சரியா? உதாரணங்களாக ட்ரஸ்ட் வாலெட், உங்களோட பைனான்ஸ் வாலெட், உங்களோட மெக்ஸி வாலெட், உங்களோட குரோம் எக்ஸ்டென்ஷன், மெட்டாமாஸ்க், இப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த சாஃப்ட் வாலெட்டுக்குள்ள வரப்போகுது. இது ஆன்லைனோட கனெக்ட் ஆகி அப்படி என்று சொன்னா இதுகள் இன்டர்நெட்டோட தொடர்புடையது, ஹெக் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்க போகுது. பேப்பர் வாலெட் சொல்றது லைக் எங்களோட பேங்க் புக் மாதிரி. நாங்க பேங்குக்கு போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா ஒரு புக் கொண்டு தருவாங்க. அடுத்த தடவை கேஷ் வித்ட்ரோ பண்ண போகலாம், அந்த புக்கோட போகணும். அப்பதான் வித்ட்ரோ பண்ணுவாங்க, அல்லது டிபாசிட் பண்ணிக்கிறதா இல்லையான்னு பாக்குறதுக்கு அந்த புக்கோட போகணும். அது மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு வாலெட்டை கிரியேட் பண்ணோடனே ஒரு கியூஆர் கோடோ அல்லது ஒரு டாக்குமெண்டோ உங்களுக்கு கிடைக்கும் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வித் ஒன்ஸ் வியூவோட. அதை நீங்க என்ன செய்யணும்னு பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். பிரிண்ட் அவுட் பண்றதுல சின்ன ஒரு டேமேஜ் வந்துட்டுன்னு சொன்னா உங்களோட வாலெட் ஒர்க் ஆகாது, அதை ஸ்கேன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இப்படி ஹைலி ரிஸ்கான, ஹைலி சேஃபான ஒரு வே தான் இந்த பேப்பர் வாலெட். இதுதான் ஆரம்பத்துல இருந்துச்சு, ஈத்தர் ஸ்கேன் சொல்லி. சரி,
மை ஈத்தர் வாலெட் என்று சொல்லி முதலாவதாக இருந்துச்சு. சரியா, முதல் வாலெட் ஆகுது இதுதான் இது பேப்பர் வாலெட். ரெண்டாவது சாஃப்ட், மூன்றாவது ஹார்ட். சரியா, இப்படி கீழே இருந்தால் வந்துச்சு இதோட எவலுவேஷன் பரிமாணம். சரியா, ரைட். இது வந்து வாலெட் என்று சொல்றது என்ன? அப்ப வாலெட்ன்றது உங்களுக்கு விளங்கிட்டு தானே. இது வந்து ஹோல்டு பண்ணக்கூடியது, ஸ்டோர் பண்ணக்கூடியது, சென்ட் பண்ணக்கூடியது, சென்ட் பண்றத பெற்றுக்கொள்ளக்கூடியது. இப்ப எக்ஸ்சேஞ்சஸ்க்கு போகும். எக்ஸ்சேஞ்சஸ் என்னன்னு பார்ப்போம். சரியா, எக்ஸ்சேஞ்சஸ் என்ன சொல்றது என்னண்டா பாருங்க, அதோட பேர்லயே இருக்குது எக்ஸ்சேஞ்ச். ஒன்றுக்கு பதிலா இன்னொன்றை சேஞ்ச் பண்ண இயலும் அப்படிங்கிறது அதோட வேர்ட். அப்படித்தானே, அதோட மீனிங் சொல்றேன். எக்ஸ்சேஞ்ச் என்று சொன்னா ஒன்றுக்கு பதிலா இன்னொன்று நீங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இந்த இடத்துல கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் என்றா கிரிப்டோ கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். ஒரு கிரிப்டோ கரன்சிக்கு இன்னொரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். ஒரு கிரிப்டோ கரன்சியை கொடுத்து இன்னொரு கிரிப்டோ கரன்சியை வாங்க போறோம். இதுதானே. இதுக்கு உதாரணமாக நான் சொல்லலாம், நம்மளோட இந்த மார்க்கெட் தானே, சந்தை, வெஜிடபிள் மார்க்கெட்டோ அல்லது ஃபிஷ் மார்க்கெட்டோ அல்லது ஏதோ ஏதோ ஒரு மார்க்கெட். இந்த மார்க்கெட்ல நீங்க பார்க்கலாம் வியாபாரிகள் இருப்பாங்க, ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. இந்த ட்ரேடர்ஸ் வந்துட்டு இப்ப வந்து எல்லாரும் ஒரே ஒரு வே தான் உண்டு, காசை கொடுத்து பொருளை வாங்குறேன். பட் இதுவே ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால ரெண்டு இருந்துச்சு. ஒன்று வந்து நீங்க பணத்தை கொடுத்தும் பொருளை வாங்கலும், பொருளை கொடுத்தும் பொருளை வாங்கலும். இந்த பொருளை கொடுத்து பொருளை வாங்குறதுதான் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றதுன்னு சொல்றது. ஆனா அது காலங்கள் போக போக என்ன செஞ்சு மாறிச்சு, அதே மாதிரி கிரிப்டோக்களையும் மாறிச்சு. சரியா, யூஎஸ்டிடி என்ற ஒரு விஷயம் வரும், யூஎஸ்டிசி என்ற ஒரு விஷயம் வரும். சரி, நம்ம அதில் அடுத்த பார்ப்போம் தானே, பார்ப்போம். அப்ப அப்ப கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லி என்னது சொல்றோம்டா, இட்ஸ் a digital marketplace where traders can buy and sell and exchange cryptocurrencies for other digital assets for assets of fiat currencies or like a US dollar. அதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்குறதும் ஒரு கிரிப்டோ கரன்சியை செல் பண்றதும் அல்லது ட்ரெடிஷனல் கேஷை வந்துட்டு ஒரு கிரிப்டோ கரன்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் தானாம் இந்த எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்றது. காசை கொடுத்து காசை வாங்கணும் அப்படின்னா ட்ரெடிஷனல் காசை கொடுத்து கிரிப்டோ கரன்சியில யூஎஸ்டிடிங்கிறத வாங்கணும். அதை வாங்கி தான் அதன் மூலியமாக தான் பிட்காயினோ அல்லது அதன் மூலியமாக தான் நீங்க எந்த விரும்புற காசோ வாங்கணும். சரி, காசு இல்ல, நீங்க விரும்புற எந்த ஒரு கோயினாக இருந்தாலும் டோக்கனாக இருந்தாலும் வாங்க. இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லயுமே வந்து 3 வகையான எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குதான். சென்ட்ரலைஸ்ட், டீசென்ட்ரலைஸ்ட், பியர் டு பியர் டிரான்சாக்ஷன். நல்லா கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. யாருமே முந்தி அடிச்சுட்டு போய் எக்ஸ்சேஞ்ச் ஓபன் பண்ற இல்ல. இப்ப டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணி கஷ்டப்பட வேணாம். சரியா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறோம். சரியா, இதுல ஸ்பெஷலா நம்மட கம்யூனிட்டிக்கு நான் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட தான் வருவேன். நீங்க அதுக்கு முதல் கிரியேட் பண்றீங்கன்னு சொன்னா அது உங்களோட வைக்கணும். அதுக்கு பிறகு நான் அது உங்களோட விருப்பம். இதுல நான் ஆஃபரோட வருவேன்டா மெக்ஸி எக்ஸ்சேஞ்சுக்கு தானே. மெக்ஸி எக்ஸ்சேஞ்சோட ரீசெண்டா பாயிண்டட் அகாடமி வந்து கொலாபரேஷன் ஒன்று செஞ்சிருந்துச்சு. அப்படின்னா நம்மட ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு, நம்மளோட தமிழ் கிரிப்டோ கம்யூனிட்டிக்கு அவங்க சில ஆஃபர்ஸ் தந்துக்கிறாங்க. நான் அந்த ஆஃபர்ஸோட வருவேன். ஒரு தடவை அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேணா, நான் ஒரு லிங்க் தரேன், அந்த லிங்க்ல ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு $5, $10, $20, $25 இப்படிலாம் சும்மாவே கிடைக்கும். உங்களுக்கு போனஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். சரியா, ஸோ சில சின்ன டாஸ்க் இருக்கும், நீங்க அதில் கம்ப்ளீட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ ஃப்ரீயா கிடைக்கிறதானே. ஸோ ஏன் விடுவார், ட்ரை பண்ணி பாருங்க. சரியா, ஓகே. அப்ப எக்ஸ்சேஞ்சஸ்ல 3 டைப் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குதா. கட் ஆகுதா? இப்போ இந்த வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகே. முதலாவது சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், இரண்டாவது டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், மூன்றாவது பியர் டு பியர் எக்ஸ்சேஞ்ச். இதுல சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ், டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னா என்ன? இப்போ உங்களுக்கு தெரியும், சென்ட்ரலைஸ்டா அந்த வேர்டுக்குரிய மீனிங் தெரியும். அப்ப எக்ஸ்சேஞ்ச் அதுக்குரிய மீனிங் தரும். அப்படின்னா சிம்பிளா சொல்றேன், சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் சொன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் அல்லது
கட்டமைக்கப்பட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச். அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு சிஇஓ இருப்பாங்க, அது அப்ரூவல் வாங்கியிருக்கும், அதுக்கு கீழே ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, கஸ்டமர் சப்போர்ட் டீம் இருக்கும், ஒரு டீம் இருக்கும், அதுக்கு கீழே கடைசியா யூசர்ஸ் இருப்பாங்க. இதுதான் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். அப்ப ஒரு யூசர்ஸோட டேட்டா, ஒரு யூசரோட ஃபண்ட்ங்கிறது யாருக்கு இருக்கும்? இந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸோட ஓனர்ஷிப் இருக்கு. அதாவது ஓனர்ஸ் விச் மீன்ஸ் நாங்க ஓனர்ஷிப் இல்ல, அந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் தான் ஓனர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிளா இந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுங்கிறது எதுக்கு உதாரணம் என்று சொன்னா, வங்கிகள், பேங்குகளுக்கு உதாரணமாக சொல்லலாம். உங்களோட காசு தான், ஆனா உங்களோட ஓனர்ஷிப்ல இருக்க மாட்டான், அவங்களோட கஸ்டடியில தான் நிக்க போகுது. அது ஓன் கஸ்டடி இல்ல, சரியா? அவங்களோட கஸ்டடியில உங்களோட காசு இருக்க போகுது. நாளைக்கு அவன் கஸ்டடிக்கு ஏதாவது நடந்துட்டா உங்களோட காசும் சேர்ந்து தான் போக போகுது, சரியா? இதுதான் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் என்று சொல்லக்கூடியது. இதுக்குள்ள பைனான்ஸ், கோயின்பேஸ், கிரேக்கன், எம்இஎக்ஸி, அதே மாதிரி பைபிட், ஓகேஎக்ஸ், எல் பேங்க், பிட் யூனிட்ஸ், இப்படின்னு நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அதுல வரும், சரியா? பிரதானமாக நாங்க யூஸ் பண்றது மெக்ஸி அண்ட் பைனான்ஸ். இது ரெண்டும் தான் நாங்க பிரதானமாக யூஸ் பண்ணுவோம், சரியா? அது என்னென்னதுக்கு யூஸ் பண்றோம், எப்படி அது எப்படி ஓபன் பண்றது, பேங்க் எட் பண்றது எப்படி, வித்ட்ரோ பண்றது எப்படி, வாங்கி காட்டுறது எப்படி, எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவேன், சரியா? ஸோ அது இஷ்யூஸ் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணா சரி காணும். அப்ப இதுதான் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸுக்கு உதாரணம். இதில் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் என்று சொல்லியும் ஒரு விஷயம் உண்டு. இது அதாவது சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸுக்கு எதிரான ஒரு எதிரானதுன்னா அந்த இந்த டேர்ம் வேர்ட்ல சொல்றேன், சரியா? சென்ட்ரலைஸ்டுக்கு எதிரான டேர்ம் வேர்ட்ல இருக்கிறது டீசென்ட்ரலைஸ்ட். ஸோ அப்படியான எக்ஸ்சேஞ்சஸ். இதுக்கு வந்து கஸ்டடி இல்ல, நீங்க உங்களோட ஓன் கஸ்டடி, நீங்க நினைக்கிற மாதிரி கஸ்டடி பண்ணிக்கொள்ளலாம். நீங்க நினைக்கிற மாதிரி 1008 அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கொள்ளலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, பேன் ஆகாது, ஃபேக் ஆகாது, அப்படி எல்லாம் இருக்குது. ஆனா சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு தடவை ஒரு என்ஐசிக்கு ஒரு அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ணலாம். அப்படின்னா ஒரு என்ஐசிக்கு ஒரு அக்கௌண்ட் தான். அது எத்தனை தடவை நீங்க பிரட்டி அடிச்சாலும் சரி, ஒரு என்ஐசிக்கு ஒரு அக்கௌண்ட் தான். அதையும் கேர்ஃபுல்லா கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம், சரியா? லைக் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி, கொத்திவில் பிரான்ச்ல பிஓசி பேங்க்ல போயிட்டு இந்த என்ஐசியை கொடுத்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு, அதே என்ஐசியை கொண்டு போயிட்டு கொழும்பு பிரான்ச்ல கொடுத்து நான் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன்னா, கொழும்பு பிரான்ச்ல என்ஐசி போட போகலையே வந்துடும், சாரி இவருக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் சொல்லுவான், சார் யூ ஹேவ் ஆல்ரெடி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவான், சரியா? அப்ப இந்த கேஸ் தான் இது சென்ட்ரலைஸ்ட் அப்படின்றது, ஒரே அக்கௌண்ட் தான். ஆனா டீசென்ட்ரலைஸ்ட்ல அப்படி இல்லை. நீங்க நினைச்ச மாதிரி நினைச்ச அக்கௌண்ட் உருவாக்கி கொள்ளலாம். 1000 வாலெட் வேணுமா, ரைட், 1000 எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டை உருவாக்கி கொள்ளணும். 1000 அக்கௌண்ட்ஸ் வேணுமா, உருவாக்கி கொள்ளணும். எல்லாம் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ், சரியா? அடுத்தது P2P, பீர் டு பீர் எக்ஸ்சேஞ்ச் சொல்லி, இது முதல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆக இருந்துச்சு, இன்றைக்கு ஒரு ஆப்ஷன் ஆக இருக்குது பைனான்ஸுக்குள்ள, சரியா? இதுல ஆரம்ப காலத்துல லோக்கல் பிட்காயின், பெக்ஸ்ஃபுல் எல்லாம் இருந்துச்சு. டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் உதாரணமா யூனிஷாப், சுசிஷாப், பேங்கேக் ஷாப் எல்லாம் சொல்லலாம், சரியா? இப்படி நிறையவே அதுக்குள்ள இருக்குது. ரைட், நான் விடுறதை ஸ்டாப் பண்றேன், சரியா? எனக்கு இதுக்கு மேலே இயலாது, கஷ்டமா இருக்குது கதைக்கிறது. இந்த நான் விடுறதை ஸ்டாப் பண்றேன். நான் நினைச்சேன் இன்னைக்கு இதை முடிப்போம் இந்த எங்க இருக்கிறோம், இதுல அடிக்கிறோம், ரைட். இது முடிச்சிட்டேன். இதுவும் தான் முடிச்சோம்னா சரி, நம்ம அடுத்த கிளாஸ்லயே பார்த்துடுவோம், பரவாயில்ல, கேஸ் ஒன்றும் இல்லை, சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் வளமையான டைம் டேபிள் தான் நடக்கும், வளமையான டைம் டேபிள் தான். குட் நைட், பாய் பாய் பாய்.